ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசன்யா vlog. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் எங்களை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ரிப்ளை பண்ணாலுமே இன்னும் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கான ரிப்ளை தான் இப்ப பண்ண போறேன். உங்க பேர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறீங்க. என் பேர் முத்துச்செல்வி. என் ஹஸ்பண்ட் பேர் சிவனணிந்த பெருமாள். வேற எங்க அம்மா பேர் வெண்ணிமாலை, பையன் பேர் சுபேஷ், பொண்ணு பேரு இசன்யா. இதுதான் எங்க ஃபேமிலி. அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கா, அவங்க பேர் மகாராஜா. அண்ணி, அவங்களுக்கு ஒரு பையன். அவங்களும் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேங்க. வேற வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, உங்க பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நான் கமெண்ட் பண்ணினேன். இருந்தாலும் புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவ்வளவுதாங்க. வேற சொந்த ஊர் சொன்னா தெரியுமான்னு தெரியல. திருச்செந்தூர் பக்கம், திருச்செந்தூர் மெயினா நிறைய பேருக்கு தெரியும், அதனால திருச்செந்தூர் பக்கம்னே வச்சுக்கோங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. அப்பா, நான் அம்மா வீட்டுல 5 மாசம் கன்சீவா இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னை தனி ஆளா வளர்த்து என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்து எனக்கு இப்ப 2 பேபிஸ் இருக்காங்க. அவங்களும் சூப்பரா நல்ல முறையில வளர்ப்பேன். வேற என்ன சொன்னீங்க? நிறைய பேர் கேக்குறீங்க, நீங்க சொந்த ஹோட்டல் வைக்கலாம்ல, இதுக்கு நிறைய பேர்த்து இப்ப ஏமாறுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இல்லாமையாங்க. யாராவது அடுத்தவங்கிட்ட கையேந்தி நீ வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளும் சொந்த தொழில் வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிதாங்க நாங்களும் நினைக்கிறோம். ஆனா இங்க நேரமும் என்னமோ தெரியல. ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போதும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அடிக்கு மேல அடி அப்படிங்கிற மாதிரி வீடு அப்படியே இருக்குது. ட்ரை பண்ணணும், சீக்கிரம் ட்ரை பண்ணிடுவோம். இப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் பேபிஸ் 2மே சின்ன பசங்க தான். பையனுக்கு 3.5 வயசு ஆகுது, பாப்பாவுக்கு 1 வயசாதான் ஆகுது. அவங்க 2ஐயும் வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ நாங்க ஹோட்டலுக்கு ஆள் விடனாலுமே அதுக்காக நிறைய பேரு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கணும், அதுக்கான வருமானம் வரணும். இப்போ எங்க பார்த்தாங்க ஹோட்டலா தாங்க இருக்குது. எங்க ஊர் சுத்தியுமே நிறைய ஹோட்டல் வந்துட்டு, நம்ம வச்சாலும் வியாபாரம் போகுமா எல்லாமே நம்ம பார்க்கணும்ல. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒர்க் பார்க்க முடியாது. வச்சா லாபம் வரும், நட்டமும் வரும். ஒரு நேரம் லாபம் வரும், அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட முன்பணம் வச்சுக்கிட்டு நம்ம போட்டுட்டா கரெக்டா இருக்கும். 3 மாசத்துக்கு எப்படி நஷ்டம் தான் இருக்கும். அந்த 3 மாசத்தையும் எங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு எங்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம ஹோட்டலுக்குள்ள போட முடியும். நம்ம எதுவுமே இல்லாம ஹோட்டல்ல போட்டு அதுவுமே கொஞ்ச நாளைக்கு நட்டத்துல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் இப்ப ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. மேக்சிமம் அதிக பேர் ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அதிக ஹோட்டல்ஸும் வந்துடுச்சு. இருக்கிற சின்ன ஊர்ல எத்தனை ஹோட்டல் தாங்க வைக்க முடியும்? யாருக்கு என்னவே இப்பெல்லாம் புதுசா நிறைய ஹோட்டல் வந்துடுச்சு. அதனால நம்ம ஹோட்டல்லாம் வச்சா ஓடுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பெருசா வைக்கிற அளவுக்கு நம்ம அமௌண்ட் இல்ல. ஒரு தள்ளுவண்டி மாதிரி போடலாம்னு யோசிச்சாலும் அதுக்கும் எப்படியும் 1 லட்சாவது செலவாகும். அந்த 1 லட்சம் நம்ம கிட்ட இருக்கணும்ல. இருந்தா மட்டும்தான் நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப வைக்கலாம் பார்த்தாலுமே பசங்க 2மே ஸ்கூலுக்கு போனவங்க. ஸ்கூலுக்கு போனாதான் அவங்க ஒரு வேலை பார்த்தா, நான் ஒரு வேலை பார்த்தா ஈக்குவலா இருக்கும். அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலிஸ்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இன்னொருத்தவங்களும் வேலைக்கு சேர்த்துட்டு அவங்களுக்கும் நமக்கும் லாபம் இல்ல, அவங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம மனசும் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி யோசிக்கணும்ல. எல்லாரும் சொல்றீங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா எடுத்தவங்க ஒருத்தன்னு எதுவுமே பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ஹோட்டல் வைப்போம். தொழில் கையில இருக்கும்போது யாருக்கிட்டையுமே நிக்க வேண்டிய அவசியம் இல்லாத. ஆனா அந்த தொழிலை வச்சுக்கிட்டு அமௌண்டே இல்லாம நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் இருக்கிறோம். கண்டிப்பா சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவேன். இப்போ பையனையும் ஸ்கூல் சேர்க்கணுமா, அதனால அவனுக்குமே இப்ப நிறைய செலவு வரும். அதையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்குறீங்க, தமிழ் மீடியத்துல சேர்க்கலாமே அப்படின்ட்டு. ஆசைதாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னா, அவன் ஃபுல்லாவே இங்கிலீஷ் தாங்க சொல்றான். தமிழ் நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவன் மைண்ட்ல நிக்கவே மாட்டுது. அதிகமா இங்கிலீஷ் கத்துக்கிறான். அவன் இங்கிலீஷ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது நமக்கும் நம்ம பையனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. மிஞ்சி போனா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓரளவு இங்கிலீஷ்ல பிக்கப் ஆயிட்டேன்னா கண்டிப்பா தமிழ் மீடியம் போட்டுருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியத்துல கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவுமே ஸ்கூல் சேர்க்கறதுமே நிறைய இருக்கு. ஏதோ ஆர்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அத பத்தி யாருக்காவது கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்காக. எனக்கு ஐடியாவே இல்ல. நாங்க சொந்த ஊர் ஒண்ணு, இருக்கிறது வாடகைக்கு தான் இருக்கோம். அங்க வந்து இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இப்ப ஆண்டினா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப இருப்பிட சான்றிதழ் அந்த வாடகைக்கு இருக்கிற இருப்பிட சான்றிதழ் தருவாங்களான்னு தெரியல. அது எல்லாமே எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. யாராவது வாடகைக்கு இருக்கிறவங்க இருப்பிட சான்றிதழ் வச்சு எப்படி ஆர்டி ட்ரை பண்ணலாம் அப்படி இந்த ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு ஐடியாவே இல்ல. நெறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இனி ஸ்கூல்ல போய் கேட்டோம்னா அவங்க இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் இது எல்லாமே கேக்குறாங்க. இது எதுவுமே எங்ககிட்ட இல்ல. தம்பிக்கு எடுக்கணும். எனக்கெல்லாம் இருக்கு. தம்பிக்கு அத வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல எடுத்துட்டு தம்பியும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். சேர்த்துட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா, பாப்பா இன்னும் 2 வருஷத்துல அவளும் ஸ்கூலுக்கு போயிடுவா. கண்டிப்பா இன்னும் 2 வருஷத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வச்சுட்டு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவோம். ஹோட்டல் ஓபன் பண்ணுங்கன்னு எனக்காக நல்ல உள்ளங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். கண்டிப்பா சீக்கிரத்துல ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவோம். ஒரு சில பேர் பேட் கமெண்ட்டும் பண்றீங்க. என்ன சொல்லன்னு தெரியல. நீங்க என் வீடியோஸ் பார்த்துட்டு தான் பேட் கமெண்ட் பண்றீங்களா இல்ல வேணும்னே பண்ணணும்னு பண்றீங்களான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா நான் எதுவும் சொல்லல. பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி போனாதான் நம்ம லைஃப நம்மளும் அடுத்த கட்டத்தை தாண்டி போக முடியும். நான் அதை எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனாலும் சின்னதா ஒரு கஷ்டம் இருக்குல்ல மனசுக்குள்ள. ஐயோ இப்பெல்லாம் பேட் கமெண்ட் பண்றாங்களே யூடியூப்ல ரன் பண்ணிடுவோமா அந்த பயம் நிறையவே இருக்குங்க. ஒரு சின்ன கமெண்ட் பார்த்தாலும் மனசுல பக்கு பக்குன்னு அடிக்குது. என்னடா இப்பெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்குது. ஆனா பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நான் பேட் கமெண்ட் பண்ணாலும் அடுத்த உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். அதை டெலீட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி போக மாட்டேன். உடனே ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு தகுந்தப்ப நானும் ரிப்ளை பண்ணி போட்டுருவேன். ஆனா நிறைய கமெண்ட் இப்போ ரீசெண்டா நிறைய கமெண்ட் வருது. உங்க ஹஸ்பண்ட் இப்போ வேலைக்கு போறாங்களா என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆமாங்க இப்ப வேலைக்கு போயிட்டுதான் இருக்காங்க. அடுத்தவங்களை நம்பி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணாம இருக்க முடியாதுல்லங்க. வேலைக்கு போகதாங்க செய்யறாங்க. ஆனா பக்கத்துலயே கேக்குறாங்க. தூரமா தான் வேலைக்கு போறாங்க. வேற வழி இல்லை. எங்க வேலை இருக்கோ வேலை கையில தொழில் இருக்கவங்களுக்கு எங்க போனாலும் வேலை தாங்க. அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு தொழில் இருக்கு. எங்க போனாலும் வேலை பார்த்துக்குவாங்க. அடுத்தவங்களை நம்பிதான் நாங்க இருக்கணும்னு இல்லை. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சாங்க. நம்ம வீடியோஸே எடுத்து இன்னொருத்தங்க சேனல்ல போட்டிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல. பாத்தீங்க நான் பார்த்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றது. ஆனா நான் வீடியோ போட்டது ஒண்ணுங்க. அவங்க வீடியோல வந்தது வேறங்க. என்ன அவங்ககிட்ட நான் கமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க சொல்ற தப்புண்ணா. கரெக்டா ஒழுங்கா போடுங்கண்ணா. ஏன்னா நான் வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசி போட்டுட்டேன்னா அவங்களும் அதே மாதிரி பேசியிருந்தா பிரச்சனை இல்லைங்க. அவங்க கொஞ்சம் டாபிக் மாத்திருந்தாங்க. அப்போ அது வந்து எப்படி தோணுதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த பிள்ளை இப்படி சொல்லியிருப்பாங்களோ அதனாலதான் இவங்க டாபிக் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க டாபிக் மாத்திருக்காங்க. நம்ம டெலிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் நம்மளே மாதிரி யூடியூபர் தான். யூடியூப்குள்ள வந்த பிறகு லாபம் நஷ்டம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். அதனால நான் எதுவும் சொல்லல அவங்கள. சரி இருக்கட்டும். எதையும் பேச ஆரம்பிச்சு எங்கேயும் போய் முடிக்கிறோம் பாத்தீங்களா. வேற ஏதாவது என்னை பத்தி கமெண்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.